Welcome to C#.NET continuous video tutorial session. இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். முதல் பார்த்த அதே ப்ரோக்ராமை தான் மோடிஃபை பண்ண போகிறோம். 2 நம்பரை கூட்டுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பார்த்த நாங்கள். ஸோ இந்த ப்ரோக்ராமில் தான் அடிஷனோட சப்ட்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து இந்த அடிஷனுக்கு வந்து முதல் டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணினாங்க. இப்போ நாங்கள் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை ரிமூவ் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து இங்கே லேபிளில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி பார்ப்போம். வித்தியாசமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த டோட்டல் என்ற லேபிளை வந்து நான் எடுக்கிறேன். டோட்டல் என்ற லேபிள் நம்பர் 3. முதல் இந்த ப்ரோக்ராமையே இந்த டோட்டல் என்ற லேபிளில் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். ஓகே, ஸோ என்ன செய்யணும்னா இதில் ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல டெக்ஸ்ட் பாக்ஸ் 3.text பதிலாக லேபிள் 3.text கம்பைல் பண்ணிக்க பாருங்க. இப்போ டோட்டல் இருக்கிற லேபிள் என்ன மாதிரி மாறப்போகுது. ஜஸ்ட் வெயிட் a minute. அதில் நான் இந்த நம்பரும் கொடுக்காம கிளிக் பண்ணப்பட்டதால் அங்கே இன்டிஜர் வேல்யூவில் ஸ்ட்ரிங் இருந்ததால் அந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டை வந்து கன்வெர்ட் பண்ணுறது இஷ்யூன்னு சொல்லி மெசேஜ் டிஸ்பிளே ஆகுது. அகெயின் நான் கம்பைல் பண்ணுறேன். இங்கே வந்து 5 சம் டோட்டல் என்ற இந்த லேபிள் வந்து 10 மாறிட்டு. நீங்கள் வந்து எங்கேயுமே வந்து தேவையான லேபிள்லேயும் டிஸ்பிளே பண்ணலாம். பட் வேல்யூ இன்க்ளூட் பண்ண வேண்டிய, அதாவது யூசரால் வேல்யூ டைப் பண்ண வேண்டிய இடத்துல வந்து கட்டாயம் டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் வச்சிருக்க வேண்டும். ஓகே, அண்ட் அதான் நீங்கள் டிஃப்ரெண்ட் வேல்யூ வந்து டைப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ இதில் சம் தான் பார்த்தினாங்க. இது இந்த கண்டினியூஸில் பார்ப்போம். சப்ட்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி இன்டர்ஃபேஸை டிசைன் பண்ணுவோம். அதுக்கு முதல்ல இதே டோட்டலில் நீங்கள் காப்பி பண்ணியும் எடுக்கலாம். லேபிள் நம்பர் 4 வந்துடும். லேபிள் நம்பர் 5, லேபிள் நம்பர் 6. ப்ராப்பர்ட்டிஸை மாத்திரன். கல்சி என்று சொல்லி மாத்திரன். கால்குலேஷன். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை ரிமூவ் பண்ணவும் வேணும். ஸோ உங்களுக்கு இப்படி இந்த டோட்டல் இருக்கிறது வேண்டாமண்டா இது இந்த ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இது 0 மாற்றி விடலாம். பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ என்ன செய்யணும்டா லேபிள் நம்பர் 3, 4, 5, 6 இதை டபுள் கிளிக் பண்ணி லேபிள் நம்பர் 3ல் அடிஷன் என்றா லேபிள் நம்பர் 4ல் லேபிள் நம்பர் 4.text equal to convert dot to integer 32. Same text box 1.text minus plus இருக்கிற இடத்துல minus convert dot to integer 32. text box 2.text final 2 string semicolon. லேபிள் நம்பர் 4ல் இதே மாதிரி லேபிள் நம்பர் 5 அண்ட் லேபிள் நம்பர் 6. ஸோ 5 and 6 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ 5லையும் 6லையும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குமெண்டா இங்கே அடிஷன் இருந்தது, இங்கே சப்ட்ராக்ஷன், இங்கே மல்டிப்ளிகேஷன், இங்கே டிவிஷன். கம்பைல் பண்ணி பார்ப்போம். கம்பைல். முதலாவதில்
100 கொடுக்குறேன். ரெண்டாவதில் 20 கல் சி என்ற பட்டனை கிளிக் பண்ணோன்னே அடிஷன் 100 20 120 100லேருந்து 20 பண்ண 80 100 தர 20 2000 120 டிவைட் பண்ண 5. ஓகே. ஸோ இதே வந்து உங்களுக்கு இந்த ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பட்டன் வேணுமெண்டா என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். புதுசாக பட்டன் எடுக்கலாம், இல்லை இந்த பட்டனை காப்பியே பண்ணலாம். இந்த பட்டனை காப்பி பண்ணியே பார்ப்போம். ஆட் sub div division multiplication. ஸோ கொஞ்சம் விசிபிலிட்டிக்காண்டி இதை வந்து மூவ் பண்ணி வைப்போம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பட்டனுக்குள்ளே உங்களுக்கு எது மட்டும் இருக்கணுமெண்டா 2 நம்பர் ஆட் பண்ணுறக்கூடிய கோடிங் இருக்கிறத மற்றது எல்லாத்தையும் நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம். அடுத்த பட்டனுக்கு போகிறோம். சப்ட்ராக்ஷன் பட்டனுக்கு போயிட்டு அதுக்குள்ளே வந்து நாங்கள் ப்ளேஸ் பண்ணுறோம். எங்கேண்டா சப்ட்ராக்ஷனுக்குரிய கோடிங்கை மட்டும். அடுத்த பட்டனுக்கு போகிறோம். டிவிஷன். டிவிஷனில் என்ன ப்ளேஸ் பண்ணுறோம்டா டிவிஷனுக்குரிய கோடிங்கை மட்டும். திரும்ப மல்டிப்ளிகேஷனுக்கு போயிட்டு என்ன செய்கிறோம்டா மல்டிப்ளிகேஷனுக்குரிய கோடிங்கை மட்டும் போடுறோம். திரும்ப இதை ரன் பண்ணுறோம். ரன் பண்ணிவிட்டு அதே சேம் வேல்யூ கொடுப்போம். 100 20 addition subtraction division. ஸோ டிவிஷனில் ஒரு சேஞ்ச் நடந்துட்டு என்ன நடந்திருக்காண்டா டெக்ஸ்ட் பாக்ஸ் 5 வர வேண்டிய இடத்துல 6 வந்துட்டு சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ டிவிஷனில் இதில் 5 வரணும். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனில் 6 வரணும். இன்டர்சேஞ்ச் ஆகிட்டு நாங்கள் முதல்ல மல்டிப்ளிகேஷன் வச்சு டிவிஷன் வச்சுனாங்க, இப்போ டிவிஷன் வச்சு மல்டிப்ளிகேஷன் வச்சதால் அந்த கன்ஃபியூஸ் நடந்தது. 20 addition subtraction division multiplication. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இது வந்து உங்களுக்கு சிம்பிளாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒன்றுமில்லை, முதல்ல இருந்த ப்ரோக்ராமை அப்படியே மோடிஃபை பண்ணி செய்திருக்கு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து லிட்டில் லிட்டில் சீசா ப்ரோக்ராமிங் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். That's all.